எல்லோருக்கும் வணக்கம். ஹலோ ஹாய். சரிங்க, இது நம்ம மலேசியா வில்லேஜ் குக்கிங் சேனல். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது பழம். என்ன நடக்க போகுது அப்படின்றீங்களா? இன்னைக்கு மாட்டு பொங்கல், அதாவது வீட்டு பொங்கல் முடிஞ்சிருச்சு, மாட்டு பொங்கல் இன்னைக்கு, அப்புறம் கன்னி பொங்கல் வரப்போகுது. அதனால் இன்னைக்கு மாட்டு பொங்கல்னால இந்த நாள் என்ன பண்ண போகிறோன்னா, மாட்டு பண்ணைக்கு நாங்கள் வந்திருக்கோம். இந்த மாட்டு பண்ணைக்கு போயிட்டு நாங்கள் பொங்கல்லாம் வைக்கலைங்க, மாடுகளுக்கு, அதாவது லட்சுமிகளுக்கும் காளை மாட்டுக்கும் பழங்களை கொடுத்துட்டு அந்த லட்சுமிகளையும் காளை மாட்டுக்கு குளிப்பாட்டிட்டு பால் கறக்க போகிறாங்களாம். அதையும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வாங்க, ஏன்னா ரொம்ப நாளாக ஆசை இந்த பால் எப்படி கறக்கிறாங்க அப்படி பார்க்குறேன்னு. இன்றைக்கி நம்ம மலேசியா வில்லேஜ் குக்கிங் சேனலில் மாட்டுப்பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சி. வாங்க வாங்க வாங்க. வருது வருது, பழம் வருது. மாடே மாடே அங்கே பாரு. ஐயோ, சரசா இருக்குது, சரசா இருக்குது. நம்ம மாட்டு பண்ணைக்குள்ள இருக்கோம். அதாவது மாடுகள் பார்த்தீங்கன்னா இங்கே தான் அப்படியே தூங்குறது, கபடியெல்லாம் இங்கே தான் விளையாடும் போல. சரி, இருந்தாலும் இப்போ நம்ம வந்து மாட்டு பண்ணைக்குள்ள இருக்கிறோம். மாட்டை மாட்டை எப்பயுமே வந்து என்ன சொல்லுவாங்க, வளர்க்குறவர் இங்கே தான் இருக்கிறாரு. என்ன ஒரு ஆயுஷ் அவர் தான் மாட்டை வளர்க்குறவர். இன்னைக்கு மாட்டை அவரோட சேர்ந்து குளிப்பாட்ட போகிறோம் நம்ம மாட்டை. அதுக்கப்புறம் பால் கறக்க போகிறோம். வாங்க. தண்ணி வெளியே இருக்கு. மகா மகா கணபதி மகா. இவர் பேர் மகா. இவங்க பேர் வந்து மகா. இன்னைக்கு நம்ம மலேசியா வில்லேஜ் குக்கிங் சேனல்ல இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த மாதிரி வாய்ப்பு யாருக்கும் கிடைக்காதுங்க. மாட்டை குளிப்பாடுறது அவ்வளோ நல்ல விஷயமா. எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தா இந்த மாட்டை வளர்க்குறாங்களே, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அந்த வகையில் நீங்களும் உங்கள் வீட்டில், உங்கள் வீட்டு ஏரியா சைட்ல இந்த மாதிரி மாடுகள் வளர்க்குறாங்க, போயிட்டு இந்த மாதிரி ஒரு சேவை செய்யுங்க, நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா அவங்க சோயாபீனோட அந்த சக்கையை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தவிடுன்னு சொல்லுவாங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறமா நம்ம பழங்கள்லாம் அவங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கு தான் மற்ற நீங்கள் தமிழ் பட நிறைய வாங்க. நாங்கள் சின்ன அப்பா ஆடு வளர்த்துருக்காங்க. ஆடு கொடுப்பட மாட்டோம், ஆனால் மாடு வளர்ப்பாங்க இந்த சைட்டில். அப்போ பார்த்துருக்கோம். ஒரு செய்தி தச்சுருப்பாங்க. இங்கே எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு பொசிஷன் இருக்குது. புல்பாட்டுற பொசிஷன் அந்த இடம் இருக்குது. பால் கறதுக்கு ஒரு தனி இடம் இருக்கும். மகா அவங்கள நாங்கள் முழுமையாக குளிப்பாட்டணுமா தெரியாது, குளிப்பாட்டணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி இந்த எபிசோடில் இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிருக்கு. அது வீட்டில் மகாலட்சுமி இருந்தால் எப்படி சொல்லுவாங்களோ அது மாதிரி வந்து இன்றைக்கி நாங்கள் மகாலட்சுமியை குளிப்போம். இன்றைக்கி இது குளிப்பாட்டுனா நானும் சுகும் குளிப்பாட்டிருக்கோம். அதுக்கு பால் கறக்க போகிறோம். வாங்க. இவங்க லட்சுமி ஏன்னா இவங்க பேர் என்ன? பால் கறக்கலாம். ஓ, அது கால் கட்டினா அது பிடிக்காது. கால் கட்டினா நம்ம வச்சுக்கணும். ஓகே. பல பேர் வந்து மாட்டு பால் கறக்கிறது பார்த்துருப்பீங்க. இப்போ தான் பார்க்குறோம். எல்லாரும் சேர்ந்து வாங்க இந்த சேனல் மூலிமா எப்படி மாட்டு பால் கறக்கிறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க. கோமியம் கோமியம் கோமியங்க, கோமியம். இது கோமியம். இது தலையில் அப்படியே தெளிச்சுக்கிட்டா நல்லதுன்னு. அண்ணன் பைப்பு தத்தை வந்து விட்டாரு. நம்மள ஒதுக்காது.
பாட்டுல கட்ட போகிறோம். செண்பகமே செண்பகமே பால் கொடுலு பால் கொடுலு. வாழ்க்கையில் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காதுங்க. இன்னைக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்கு, கடவுளுடைய ஆசீர்வாதம் தான். ரொம்ப நன்றி. இப்போ நான் பால் கரைஞ்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. பால் கரைச்சிக்கிட்டு இருக்கேன், கறந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் பால் கறந்துக்கிட்டு இருக்கேன். 1 2 செண்பகலு செண்பகலு பால் கொடுலு. ஒரு மாடு வந்து எத்தனை லிட்டர் பால் கரைக்கலாம்? 4-5 லிட்டர் கறக்கணும். 4-5 லிட்டரு. ஒரு மாடு வந்து. நீங்கள் எத்தனை வருஷமா இந்த மாடு வளர்க்குறதுல இப்படி தொண்டு செய்கிறீங்கண்ணே? தொண்டு அது அப்பா செஞ்சுதானே, இப்போ அப்பா முடிஞ்சு நான் செஞ்சுட்டு இருக்கேண்ணே. நீங்கள் செய்கிறீங்க. இந்த பால் இப்போ வந்து ஒரு லக்ஷ்மி கொடுத்த பால். இன்னும் வந்து எத்தனை மாடுண்ணா இருக்கு? இன்னும் எத்தனை மாடு பால் கறக்க போகிறோம்? 4 மாடு இருக்கு. இன்னும் 4 மாட்டு பால் கறந்த பிறகு இந்த பாலை தான் வந்து நிறைய உணவகத்துக்கு அனுப்புகிறாங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மசாலா டீ, பால் டீலாம் கேட்பாங்களே, அதுக்கெல்லாம் இந்த பால் தான் யூஸ் பண்ணுறாங்க. எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு பாருங்க, சோயா பால் கிடைச்சிருக்கு, மாட்டுப்பால். ஓகே, இங்க பார்த்தீங்கன்னா அம்மா பசு, இங்க கண்ணுக்குட்டி. நீ என்ன ஃபோக்கஸ் பண்றீங்க? அது மாதிரி என்ன சொல்லுதுன்னா, என்னையே ஏன்டா ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, மற்றவங்க கூப்பாட்டுக்குன்னு சொல்லுது. பொங்கலோ பொங்கல். ஓகே, இது சாணம். உண்மையாகவே முடிஞ்சால் எங்கள் வீட்டில் மாடு வளர்க்குறவங்க இதை பற்றி முக்கியமாக தெரியும். இந்த சாணத்தை வந்து கிளியர் பண்ணி வீட்டில் வாசப்படியெல்லாம் போட்டிங்கன்னா, கோலம் போட்டிங்கன்னா, இந்த வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கோவிட் காலகட்டத்தில் இந்த மாதிரி சாணம்லாம் போடுங்க சொன்னாங்க இல்லையா? எதனாலனா நமக்கு வந்து கெட்ட வியாதிகள் அந்த மாதிரி சீக்கிரம் வராது. அதனால் வீட்டு முழுக்க சாணத்தை போட்டு கோலத்தை போட்டால் சூப்பராக இருக்குவாங்க. இப்போ நம்ம வந்து மாட்டு பண்ணைக்குள்ளே இருக்கிறோம். இந்த மாட்டு பண்ணை அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. இவ்வளோ மாடுகளை வச்சு அந்த மாடுகளுக்கான விஷயங்கள்லாம் செய்கிறது சாதாரணமான விஷயமே இல்லை. நாங்கள் இன்றைக்கி வந்த பிறகு பார்க்குறோம், பால் கறக்கிறதா இருந்தாலும் மாட்டு மேலே எங்களுக்கு ஒரு பயம்தான். பட் இருந்தாலும் தைரியமாக அந்த மாட்டை வளர்க்குறவர் சுலபமாக எல்லா விஷயமும் பண்ணுறாரு. இவர் தான் இந்த மாட்டு பண்ணையோட ஓனர், அதாவது தலைவர்னு சொல்லலாம். இந்த மாடுகள் நீங்கள் எத்தனை வருஷமா, உங்கள் பேர் என்னென்ன? தனீஸ்வரன். தனீஸ்வரன். எத்தனை வருஷமாக இந்த மாடுகளை நீங்கள் வளர்க்குறீங்க? எத்தனை மாடு இருக்குண்ணே? இப்போ ஒரு 20 மாடு இருக்குண்ணே. அப்பா ஒரு 40 வருஷமா பார்த்தாரு. அவருக்கு அப்புறம் இப்போ நான் ஒரு 5 வருஷமா நான் பார்த்தேன். 5 வருஷமா பார்க்குறேன். சரிண்ணா, இப்போ உள்ள இளைஞர்கள் அப்படி எடுத்துக்கிட்டால் நீங்கள் ஒரு இளைஞர் தான். இந்த மாதிரி துறையில் வருமானம் என்பது நல்ல சிறப்பாக இருக்கா, இல்லை இது ஒரு அப்பா செஞ்சிருக்கிறாரு அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஹேப்பனிங்காக செய்யுங்களா? இல்லை, நல்ல வருமானம் இருக்குது. அது இன்னொன்று ஹேப்பனிங் தான். ஹேப்பனிங் தான். அப்பா காலத்துலேயும் அவர் ஹேப்பனிங் தான். அவர் இதாக செய்யல. ஆமாம், அவர் ஒரு ஹேப்பனிங்காக வளர்த்தாரு. அது நான் நல்ல வருமானம் இருக்குண்ணா. பால் இருக்குது, மாடு எல்லாம் இருக்குது. சரிங்க. இந்த மகாலட்சுமி அப்படின்னாலே எல்லாம் சொல்லுவாங்கன்னா, ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு 2 மாடு வச்சுருப்பாங்க. ஒரு காளை மாடு, ஒரு லட்சுமி மாடு வச்சுருப்பாங்க. அது வந்து எதுக்குன்னா வீட்டுக்கு நல்ல விஷயங்கள் வரும், கெட்ட விஷயங்கள் வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாலை கரைச்சி தான் அவங்க வந்து வீட்டிலே டீயெல்லாம் போட்டு குடிப்பாங்க. நீங்கள் எப்படி, நான் வீட்டில் இங்குள்ள பாலை எடுத்து டீயெல்லாம் போட்டு குடிப்பீங்களா? வீட்டில் நான் டெய்லி பால் தான் குடிப்பேன். நம்ம வீட்டில் எல்லாமே வந்து பல்காக தான் இருக்கும். பல்காக தான் இருக்கும். பால் குடிச்சு ஓகே. காளை மாடு எத்தனை மாடு இருக்குண்ணே? காளை மாடு 3 மாடு இருக்குண்ணே, பெரிய மாடு. 3 மாடு. அப்போ வந்து உற்பத்தி சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இனப்பெருக்கம் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து இந்த காளை மாடு வச்சு தான் இனப்பெருக்கம் நீங்கள் பண்ணுறீங்க. இப்போ சுமார் எத்தனை மாடு இருக்குது சொன்னீங்கன்னா? ஒரு 20 மாடு இருக்குண்ணே. 20 மாடு இருக்கு. இப்போ தான் இந்த 20 மாடா முன்பு வந்து குறவா இருந்துச்சா கூட? இன்னும் கூட இருந்துச்சு. கூட எத்தனை மாடு வச்சுருக்கேன்? முன்ன அப்பா ஒரு 100 மாடு வச்சிருந்தாரு. 100 மாடு. இடம் பிரச்சனைனால தான் வளர்க்கறதுக்கு இடம் பிரச்சனை. ரொம்ப சீக்குனா இந்த வந்து அரசாங்கம் வந்து எடுத்து போயிருவாங்க. சீக்கிரம் வந்துச்சுன்னா சீக்கிரம் வந்து அவங்க எடுத்துட்டு போவாங்க. ஆமா, 6 மாசம் ஒரு வந்து செக் பண்ணுவாங்க. அரசாங்கம் ரத்தம் எடுத்து செக் பண்ணுவாங்க. அது ஒரு சீக்கு வந்து கியூர் பண்ண முடியாதனால அதை வந்து அரசாங்கம் எடுத்துட்டு போயிருவாங்க. சரிங்க. இன்னைக்கு நம்ம மலேசியா வில்லேஜ் குக்கிங் சேனல்ல மாட்டு பொங்கல் முன்னிட்டு நாங்கள் வந்து பொங்கல் வைக்கல. சரி, அதனால மாடுகளுக்கு, அதாவது லட்சுமிகளுக்கும் காளை மாட்டுக்கும் பழங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்து அந்த பழங்களை கொடுக்க போகிறோம். எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு மாட்டு பண்ணையில் கிடைச்சிருக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு சொல்லுவோம். கடவுள் பிளஸ் பண்ணியிருக்காரு எங்களை. மலேசியாவில் உள்ள, மலேசியா மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லாருமே இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சார்பில் நாங்கள் எல்லாரும் இப்போ
காளை மாட்டுக்கும் லட்சுமி மாடுகளுக்கும் பழங்களை கொடுக்க போகிறோம். வாங்க. பழம் வெட்டிக்கிட்டு இருக்கோம். அதாவது மாடுகளுக்கு, அதாவது லட்சுமிகளுக்கும் காளை மாட்டுக்கும் நம்ம பழம் கொடுக்கும் பொழுது பழத்தை இந்த மாதிரி 2ஆக வெட்டி தான் கொடுக்கணும். முழுமையாக கொடுத்தா அவங்களால சாப்பிட முடியாதான். மாட்டோட தலைவர் சொல்லியிருந்தாரு, மாட்டு வளர்க்குற தலைவர் சொல்லியிருந்தாரு. பழத்தை நாம் வெட்டிக்கிட்டு இருக்கோம். பழம் கொடுக்க போறோம். நம்மளுக்கு போயிடுறோம். பழம் வருது, பழம் வருது, பழம் வருது, பழம் வருது, பழம் வருது இருக்கலாம். வாழைப்பழம், வாழைப்பழம், வாழைப்பழம். ஐயோ சூப்பர். கல்லு குத்திக்கலாம். கடிச்சு ஐயோ பயமா இருக்கு, பயமா இருக்கா. அவங்க சிக்கமா சாப்பிடுறாங்க. கடிச்சிடாதீங்க, கடிச்சிடாதீங்க, கடிச்சிடாதீங்க. இப்போ நம்ம காளை மாட்டுக்கு பழம் கொடுக்குறோம். வாங்க, நம்ம சுகு கொடுக்குறாரு. காளை மாட்டு பயப்படாதடா, பயப்படாத. பயமா? நாங்க நீ சாப்பிடுங்க. கோவப்படுறீங்க? நான் எதாவது பண்ணா? அவங்க தகுடு சாப்பிட்டாங்கல்ல. தகுடு 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 தக்கு தகுடு தகுடு. ஓகே. பயப்படாதடா, பயப்படாத, பயப்படாத. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள். பால், மாட்டு பால் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. முதல்ல வந்து அண்ணன் தான் வந்து பால் கறந்தார் இல்லையா, அந்த பால் தான் அப்போ இங்கே இருக்கு. ஏன்னா இதில் எத்தனை லிட்டர் பால்? இது 1/2 லிட்டரு. இது வந்து 1 லிட்டரு. இது 1 லிட்டர் பால். இது வந்து 1/2 லிட்டர் பால். டெய்லி காலையில் பால் கறந்த பிறகு இது வந்து ரெஸ்டாரண்ட் உணவகத்துக்கு அனுப்பிடுவாங்க. இந்த பாலம் அப்படியே குடிச்சா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையாண்ணே? ஓகே, சூப்பர். இப்போது மாடுகள் வேட்டைக்கு போக போது வாங்க போய் பார்க்கலாம் எந்த மாதிரியான வேட்டைக்கு. சரிங்களா? இல்லை எங்கே போகிறீங்க? நேச்சருக்கு போகிறீங்களா? போயிட்டு வாங்க. எல்லாம் பத்திரமா திருப்பி வந்துடணும். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மாடுகளை மேய்ச்சல் அனுப்பியிருக்காங்க. என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா, இப்போ போகிறாங்க இல்லையா, இவங்க மேய்ச்சலெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக 5 மணி டைமுக்கு கரெக்டாக இந்த பட்டிக்கு வந்து சேர்த்துருவாங்களாம். அதுதான் ஆச்சரியமான விஷயம். ஏன்னா அவங்களுக்கு அது டெய்லி அதை பழக்கமாயிட்டனால அந்த டைமுக்கு அவங்க வந்து சேர்த்துடுறாங்க. இன்று நம்ம மலேசியா வில்லேஜ் குக்கிங் சேனலில் இறுதி கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். பட் எப்போவுமே நம்ம எபிசோட்லேருந்து ஒரு குக்கிங், அதாவது சமைச்சு நம்ம சாப்பிட்றது, அதுக்கப்புறம் இல்லாதவங்களுக்கு கொடுப்போம். நம்ம இந்த ஒரு வாட்டி இந்த மாட்டு பொங்கல் அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கி வந்து மாடுகளுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போயுமே மாடுகளுக்கு பொங்கலே கொடுத்துருப்பாங்க. சரி, பழமும் கொடுப்பாங்க தான். பட் இருந்தாலும் இன்றைக்கி இந்த மலேசியா வில்லேஜ் குக்கிங் சேனலில் நாங்கள் மாடுகளுக்கு பழங்களை வெட்டி கொடுத்து அதுக்கப்புறம் மாட்டை குளிப்பாட்டுறது, அப்புறம் அந்த பால் கறக்கிறது, இந்த விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இங்கே பாருங்கள், வீட்டில் நிறைய குழந்தைகள் இருந்தால் எல்லாருக்கும் எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அதே மாதிரி நிறைய கண்ணுக்குட்டிகள் இருக்குது. பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும், சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும், உலக மக்கள் எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய எபிசோட் உங்களுக்காக நாங்கள் கொண்டு வரோம். நான் உங்கள் ஏடிஆர், இது நம்ம சுகு. அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல்
ப்ரோக்ராமை ஸ்கிப் இல்லாமல் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். குடும்பத்தோட பாருங்கள். பாய். பாய்.